சேஞ்ச் பண்ணிட்டோம். இதான் நம்ம வீடு இனிமே. இதுலையுமே நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களாம் எல்லாம் பெரிய அறிவாளி மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பண்ணுவாங்க. எனக்கு புளி கிடைக்குங்க வீட்டுக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய காய்ப்பு இருக்கு. அதுக்கு கிளையெல்லாம் நிறைய. இந்த ஊருக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன். காய்கறி இருக்கு. அவங்க கேட்டா இனிப்பு சாப்பிடுற அப்படிங்கிறாரு. பயமா இருக்கு. சாப்பிட்டா இனிப்பு சாப்பிடுற கேன்சர். இப்ப பார்த்தா அது எதுக்கு நம்ம வாதாடிக்கிட்டு இருக்கணும்? சரி வாதாட வேணாம். அது வக்கீல்ல கோர்ட்ல பார்த்துக்கலாம். வாங்க நீ கொஞ்சம் டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலேயே ஊருக்கு கிளம்பும்போது கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. வெயில் ஓவரா அடிச்சிருந்தது. அப்படியே மழை வர மாதிரியே இருக்கு. கிளம்பிட்டோங்க. நைட்டே ஃபுல்லாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டா. இங்கேருந்து கிளம்பும்போது 3 பையை தூக்கிட்டு வரா. அங்கே போய் திரும்ப எப்படி தூக்கிட்டு வந்து சேர போகிறோம் தெரியல. அங்கேருந்து ரிட்டன் பையை ஏதாவது தூக்கிட்டு வராலும் தெரியல. ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு தேங்காய் உரிச்சிட்டாருங்க. வளர்றான். நீயும் வளர்ற? அதான் வளர்றான். எனக்கு இப்போ ஊருக்கு போகிற கொம்மால வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு? எனக்கா? தேங்காய் அங்கே போய் எப்படியும் வாங்குறதுக்கு அலையணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கு கிடக்குது வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருக்கோம். வெய்ய அடிக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டோன்னா வெய்ய அடிக்குது. சிவனியாக்காக தான் என்ன போறதுல கத்த ஆரம்பிச்சிருவா. சாயங்காலம் போனா வேலைக்கு ஆகாது. கிளைமேட் மாறிடும். நைட் ஆகிடும் போறதுக்கு. அதுக்கு தான் அதுக்கு இப்பயே கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு 100 ml இருக்கும். அது மட்டும் நான் எடுத்துட்டு போறேன். அது கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேல போட்டு ரெடி பண்ணேன். எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா 200 கூட கிடைக்கல. வரேன் அதான் அப்படியே போய் பெட்ரோல் ஊத்திட்டு அப்படியே அடுத்தது டிராவலிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. எதுவுமே உருப்படியா பண்றது இல்லைங்க வந்து கிளம்பும் போது. உனக்கு இந்த வாய் மட்டும் இல்லன்னா வச்சுக்கியா. அப்புறம் வாய் எல்லாருக்குமே தான் வாய் இருக்கு. கொஞ்சம் கூட இது இல்லைங்க பொறுப்பு இல்லை. வர வர அதுதான் இப்ப என்ன பண்றாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா அவங்க அம்மா வீட்டுல விட்டு ஒரு வருஷம் ட்ரைனிங் அவளுக்கு என்ன அப்படியே பாக்குறாளாம். மாறி ஆரம்பிச்சிச்சு. வெயில் முன்னாடி போலான்னு எருமாடு மாதிரி கிளம்பி இப்ப வெயில் போட்டு பொழக்குது. அவ அந்த வெயில் அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆக போறது கிடையாது. அதனால நீ ஏதாவது என்ன சொல்றியோ அதுக்கு 3 தடையாட்டிட்டு ஊமையாவே இருந்துட்டு போயிடலாம். எனர்ஜி நான் வேஸ்ட் பண்ண தேவை. பாத்தீங்களா எனர்ஜி நல்லது சொன்னா எனர்ஜி வேஸ்ட் பண்றதா என்னன்னே தெரியலங்க. சீரியஸாலும் சொல்றேன். இவர் இப்ப ஒரு 1-2 வாரமாவே ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ ஏதோ வச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ரொம்ப அதாவது நான் இன்ன வரைக்குமே எங்க அம்மா எப்பவும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, எல்லா விஷயத்திலயும் நான் அவசரப்பட மாட்டேன், பொறுமையா இருப்பேன் அப்படிங்கறதுதான். அதுதான் உண்மை. நான் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் திட்டவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். பொறுமை குணம் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தி. இவர் அப்படி கிடையாதுங்க. இப்ப 2 வாரமாவே நான் பாத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அது எதுக்கு நம்ம வாதாடிக்கிட்டு இருக்கணும்? சரி வாதாட வேணாம். அது வக்கீல்ல கோர்ட்ல பாத்துக்கலாம். கிளம்பிட்டோம். பிள்ளைக்கு இன்னைக்கு காலையில சோறு ஆக்குற வேலை மிச்சமாயிடுச்சுங்க. ஏன்னா நேற்று வெடிச்சதை வச்சு 3 பேருமே சாப்பிட்டோம். என்னப்பா காமிச்சிட்டு என்ன சொல்றப்ப பைய பாத்தீங்களா எத்தனை பை தூக்கிட்டு எந்தாண்ட காட்டுவான். காமிச்சிட்டேன். கட்ட பைய இதெல்லாம் இருக்கு. அதுக்கு என்னப்பா இனிமே இந்த ஊருக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன். காய்கறி இருக்கு. அவங்க கேட்டாங்கன்னு. மேடம் மிச்சம் பண்றாங்களா. அவங்க அம்மா வந்து ஸ்வீட் வேண்ட சொல்லிருக்காங்க. இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு எங்க அம்மா ஸ்வீட் வேண்ட சொன்னாங்க அப்படிங்கிறா. கையெடு நேரம் நில்லு. எதுவுமே வாங்க வேணா மிச்சம் பண்ணோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்வீட் வேணும், தேன் மிட்டாய் வேணும். மேடம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுங்க. எங்க அம்மாவுக்கு வந்து வெத்தலை வாங்கிட்டு போகணும். அதை வாங்காம போக கூடாதுல்ல. இங்கேயும் இந்த ரூம் தாங்க கூலிங்கா இருக்கு. வேற இந்த ரூம் கூலிங்காவே இல்லை. மாமியார் கொய்யாப்பழம் எடுத்து வந்திருக்காங்க. வந்து நல்லா சைஸா வேற லெவலில் இருக்கு. வந்த வெயிலுக்கு பசி தாங்க முடியும். நாங்கள் தோட்டத்து சந்தையில தான் நின்றுட்டு இருக்கோம். சாப்பிட்டு அப்படியே ஏன்னா முன்னாடி ஹீட்டாக இருக்குங்கிறத தாண்டி வீட்டெல்லாம் இப்போ நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ஃபிக்ஸ்அப் ஆகிட்டு தான் உள்ளே போகணுமா. நான் போய்ட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர போகிறேன். அவங்க காலையிலே வந்து ஒரு டைம் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. இப்போ போயிட்டாங்க போல். வந்தது தெரியாது. போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரமாட்டாங்க. எங்கள் கூப்பிட்டா பிடிச்சி ஈத்துட்டு வரணும் போய். எங்கள் அம்மா யாரை காணுங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க போல. யார்கிட்டயே பேசிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிலில் சுற்றுறதே வேலையாக போச்சு. சரி போய்ட்டு அடுத்தது அவங்க ஏதோ சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. போனால் அப்படியே இந்த வீடியோவெல்லாம் முடிச்சு போட்டுட்டு திரும்ப இங்கே தான் வரணும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. போயிட்டு வர வேண்டியதான். முன்னாடி புளி பொறிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை தேடிட்டு இருந்தா குழவி கொட்டிப்பிச்சான். போய் எங்கே கையை வச்சு நேரத்தில். சரி வாமா அம்மா பொறிக்கலாம் வா. இருக்கிற வரையும் புளி கிடைக்குங்க வீட்டுக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் நிறையா காய்ப்பு இருக்குது. அதுக்கு கிளையெல்லாம் நிறைய வெட்டியாச்சு. இல்லைன்னா கொஞ்சம் நிறையாவே கிடச்சிருக்கும். அதுதான் இதை பொறிட்டு முன்னெடுத்துட்டு போனோம். ஒரு வருஷம் ஓட்டியாச்சு. அதே நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட விலைக்கு. நான் இல்லை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த டைம் நிறைய மழையில் நான் உழுக்காம விட்டு சொத்து பாஞ்சிச்சு. இந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது உலுக்கி எடுத்துடணும் அப்படியே. ஆனால் இவன் வேலையை ஆரம்பிச்சாங்க. அந்த உடஞ்சி போன வண்டி கண்டிலாம் எடுத்துகிட்டு போட்டு விளாண்டுருக்கான். நான் வெளியில் இப்போ வந்து ஒரு மரத்தட்டில் உட்காந்துட்டாங்க. ஒன்றும் முடியல. மூஞ்ச பார்த்தாலே தெரியுமா பண்ணாட மாதிரி இருக்குல்ல. வெயில் அந்த அளவுக்கு போட்டு பொழக்குது. இங்கே பக்கத்தில் காடு இருக்குது. அதுக்கே கொஞ்சம் நல்ல வேலை மரத்தெல்லாம் வெட்டாமல் விட்டாச்சு. இந்த பாருங்க மரம்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. என் பொண்ணு உள்ளே படுத்துருக்கா. அவளுக்கும் ஒன்றும் கசகசனுக்கு போல தூங்க மாட்டேங்கிறா. கத்திட்டு இருக்கா.
எங்கள் அம்மா வந்து எங்கே வந்தாலும் சீல் தங்க மாட்டாங்க, உடனே போகிறோன்னு குதிப்பாங்க. அது மாதிரி தான் குதிச்சு நிற்கிறாங்க போகிறோன்னு. மாமியாருக்கு வேறு உடம்பு சரியில்லைங்களாங்க, ஏதோ மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்களா. இங்கே வந்து செட் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு ஜிஹெச்லாம் போனோம்னால செட் ஆகாது. அதான் பெண்ணடமே கூப்பிட்டு போயிட்டு வரலாம், நான் பார்க்குற டாக்டர்கிட்டே போகலான்னு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி கிளம்புனோம்னா காலையில் ஒரு 4 மணிக்கு கிளம்புனா 6 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் டோக்கன் போட்டு. போனோம்னா நேராக போய் டாக்டரை பார்த்துட்டு ஒரு 20 நாளைக்கு மாத்திரை வாங்கிட்டு வரலாங்கிறேன். இதுலேயுமே நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்களாம் எல்லாம் பெரிய அறிவாளி மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பண்ணுவாங்க. எனக்கு நான் அவர்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, எனக்குலாம் வந்து 200 இருந்தது ப்ரெஷரு, நம்பவே மாட்டேன். டாக்டரே ஷாக் ஆகிட்டார், என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாத்திரை கொடுத்தாரு, சும்மா சல்லுன்னு குறைஞ்சி மாத்திரையும் போதில் இந்த மயக்கமும் இப்போ எனக்கு வரதில்லை. ஆனால் எனக்கு உண்மையான ரீசனே வந்து ப்ரெஷர் இருந்திருக்கு. நான் அதிகமாக டிப்ரெஷனுக்கு போய் இது யூடியூப் அதுன்னு யோசிச்சு வச்சு ஆகிட்டேன். இவங்க அம்மாவுக்கும் அதே தான், வயசாகிடுச்சு, சுகர் வருது, பிபி வருது. இதெல்லாம் நார்மலாக ஆகணும்னா வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நம்ம பேச்சு யாருமே கேட்கறது இல்லைங்க. மெயினாக அப்புறம் ஊருக்கு வந்த காரணம் அதுக்காக தான் வந்தேன். இங்கே எங்கேயாவது கூட்டு போகலாம், அப்புறம் நம்ம மரத்தெல்லாம் புளி நிறைய கிடக்கு, அது கொட்டுது, உளிக்கு எடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு எல்லாரும் எடுத்துக்கலாம். அது இல்லாம அவங்க அம்மா பொறுக்க முடியாது, வயசாயிடுச்சு, இதோட அடக்கணும். நம்ம யாருமே என் பேச்சு கேட்காதனால தான் நீங்கள் அனுபவிக்கிறாங்க. இவங்களும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறாங்களா என்னமோ தெரியல. சரி பார்ப்போம். அம்மாவுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க, அது சாப்பிட்டா ஏதாவது ப்ரெஷர் குறைன்னு சொல்லி ஒரு ரூமரோ ஏதாவது தெரியல, எனக்கு தெரியாது உண்மையாக போயிருந்தா. நான் வாங்கிட்டு வந்தோம், எடுத்து எல்லாத்தையும் நக்கு நக்குறேன். நானும் சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்ல, கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஷிஃப்ட்டாக வராங்க, ஷிஃப்ட்டா அப்பல சாப்பிடணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்லாம் சாப்பிட்றத குறைச்சிக்கணுங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு வயசு பையன் 28 வயசு தான் இருக்கும், அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டு, இந்த என்னமோ சுத்தம் என்னமா கிரில் சிக்கனா இதெல்லாம் சாப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டுமே குடிச்சு இதெல்லாம் பண்ணதுனால புற்றுநோய் வந்திருக்கு அவருக்கு இந்த வயசுலயே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகர் கிரேவிங்ஸ் எல்லாம் தான் அது வேணாம். எதுக்கு, கோழி தான், அதை போட்டு நெருப்புல சுட்டு அதுல கலர் மாவெல்லாம் பூசி வச்சிருப்பானுங்க. அது இல்லாம என் ஹஸ்பண்ட் இப்ப கொஞ்ச நாளாவே டீ குடிச்சா இனிப்பு சாப்பிடுற அப்படிங்கிறாரு. பயமா இருக்கு, சாப்பிட்டா இனிப்பு சாப்பிடுற கேன்சர். இப்ப பார்த்தா இந்த பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உண்மையா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓவன்ல வச்சதெல்லாம் சாப்பிட்டா முழுக்க அது கொடூரமான விஷயம். அது நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடாம இருக்க முடியாது, வாய்க்கு ருசியா இருக்கு, நானே தின்னுறேன் ஓகே பேசிட்டு. அதனால எப்படியாவது ஜிம்முக்கு போயிட்டேன்னா எல்லாத்தையும் மாத்தலாம் பாக்குறேன், அங்கேயும் போக முடியல. நம்ம அடிக்கடி சாப்பிடுறது தப்புங்க, ஜென்மங்களை திருத்த முடியாது. சரி சாப்பிடாதீங்க, விட்டுருங்க. சாப்பிடாதீங்க, நீ விடு, முதல்ல அவங்க விடுவாங்க. நல்லது தானே சொல்றேன். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு இந்த பையெல்லாம் தூக்கிட்டு நாய் மாதிரி சுத்தனவன் நான் அந்த வார்த்தையை சொல்லல, என்னால் முடியாது. வந்தோடனே படுக்கிறா. என் பொண்ணை சொன்னாலும் ஏற்றுப்பான், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கும். ஆமாம் சரிங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியல. இன்னொரு வீடியோலாம் விடலாம் வந்தாங்க. நான் தான் சோறு குழம்புலாம் ஆகணும். ஐயோ சொல்லுங்க. சோறு வச்சேன், குழம்பு வச்சேன், கூட்டினேன், பட்டேன், தூங்கினேன், அவ்வளோதானே. சோறு குழம்புலாம் ஆகணுங்க இனிமே தாங்க. அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும், ஏதோ கண்டென்ட்டுங்கிற பேர்ல கொலை பண்ணி வச்சோங்க, அது எப்படி இருக்குன்னா தெரியல. அதுல அதிக பேர் கமெண்ட் போய் பார்த்ததுக்கு வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம். இதான் நம்ம வீடு இனிமே இங்கே இருக்கலாம் தாங்க சொன்னாரு. இப்ப சிவாக்கு 6ஆம் தேதி தான் எக்ஸாம், 6ஆம் தேதி தான். இல்ல இங்கே இல்லைன்னா ஊரை விட்டு கிளம்புறதாங்க. என்ன சொல்ல, ஈரோடு போறதுனால எங்க போறதுதான். அது ஆனால் என்னன்னு தெரியல. சிவாக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும். எனக்கு அந்த வீடு பிடிக்கலங்க, வீடு பிடிக்கலன்னா நான் இங்கேயே இருந்துருவேன், அங்கே இருந்துன்னு சொல்ல வரல. நான் வீடு கட்டுறவரையும் இங்கே நல்லா போய் கஷ்டப்பட்டு சீட்டு போட விடனாலும் ஒரு 5 லட்சம் 8 லட்சத்துக்குள்ள அதில் அட்டாச் பாத்ரூமும் ஏசி போகிற அளவுக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாம் தாங்க மாட்டாங்க போல வெயில். மெயினாக என் பொண்ணுக்காக இதெல்லாம் நான் ரெடி பண்ணி ஆகணுங்க. அவ்வளோதாங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம், பாய்ங்க.